நோக்கம் புதிதாக அரசு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. 4 தேதி வரை அதற்கான அடுத்த கட்ட பணியினை தொடரவில்லை. உடனடியாக தொடர வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதை அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையாக அரசுக்கு சமர்ப்பித்திருந்தோம். அது தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அறிவித்திருந்தது. 4 தேதி வரை பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. உடனடியாக வெளியிடப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் உரிமையை மறுக்கிற வகையில் அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்களில் பற்றாளர் குழு அமைக்கப்படாமல் இருக்கிறது. இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உரிமையின்பால் கிடைக்கப்பட்டது. அந்த பற்றாளர் குழு அனைத்து துறைகளிலும் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அகில இந்திய அளவில் இடஒதுக்கீட்டுக்கு பின்னடைவு ஏற்படுகிற வகையில் இந்த சனாதன அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இடஒதுக்கீட்டை ரத்து செய்கிற வகையில் சமூகத்தில் உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிகழ்வு. உடனடியாக அது ரத்து செய்யப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உயர் கல்விக்கான இடஒதுக்கீடு குறிப்பாக மருத்துவத்துறையில் வழங்கப்படவில்லை. அதை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். அவருடைய இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அகில இந்திய அளவில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு